காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தொடர்ந்து ஆரோக்கியம் குறித்து நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான உணவுப் பொருள் வந்து பீட்ரூட். இந்த பீட்ரூட் வந்து என்னென்ன மருத்துவ பயன்கள்லாம் வந்து இருக்குது, யாரெல்லாம் வந்து இதை எடுத்துக்கணும், முதல்ல இதை எப்படி வந்து நம்ம சமையல் பண்ணி வந்து எடுத்துக்கணும், அப்போ தான் அதனுடைய முழுமையான பலன்களை பெற முடியும். ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். முதல் விஷயம், இந்த பீட்ரூட் வந்து டீடாக்சிஃபிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய பீட்டலைன் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை வந்து வெளியேற்றக்கூடியது. கழிவுப் பொருட்கள் என்ன அப்படின்னா, கொலஸ்ட்ராலோட அளவு வந்து நார்மலாக வந்து கொண்டு வரும். அதே மாதிரி ஒரு ஹெவி மெட்டல்ஸோ இல்லை வந்து நம்ம தொடர்ந்து அசைவ உணவுகள் வந்து சாப்பிடும் பொழுதோ நம்மளுடைய ரத்தத்தில் வந்து இந்த அட்வான்ஸ்டு கிளைகேஷன் என் ப்ராடக்ட்ஸுங்கிறது வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டபாலிக் வேஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு டெண்டன்சி வந்து இந்த பீட்ரூட்டுக்கு வந்து உண்டு. ஏன்னா இந்த பீட்ரூட் வந்து லிவரில் குளூட்டதயான் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளை வந்து அதிகப்படுத்துறதுனால இது வந்து ஒரு பெஸ்ட் டீடாக்சிஃபிகேஷனாக நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். முக்கியமாக லிவர் டீடாக்ஸுக்கு வந்து இந்த பீட்ரூட்டை வந்து பயன்படுத்தலாம். ஃபேட்டி லிவர்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ இல்லை வந்து கண்டினியூஸாக ஆல்கஹால் எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு கல்லீரல் செயல்திறன் கம்மியாக இருந்தது, இல்லை மெட்டபாலிக் டிஸார்டர்னால நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை பயன்படுத்தலாம். ஸோ லிவர் டீடாக்ஸை எப்படி பண்ணணும் அப்படின்னா, பீட்ரூட், அது கூட வந்து அன்னாசி பழம், அது கூட இஞ்சி. பீட்ரூட்டும் அன்னாசி பழமும் நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து நீங்கள் ஒரு ஸ்மூத்தி மாதிரி பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஏபிசி ஜூஸாகவும் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ அது வந்து லிவர் டீடாக்சிஃபிகேஷனுக்கு, உங்கள் ஸ்கின்னு நல்லா வந்து க்ளோ ஆகிறதுக்கு, அனீமியா சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு, பிபி மாதிரியான பிரச்சனை, சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாமே இந்த ஏபிசி ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதாவது ஆப்பிள், பீட்ரூட், அது கூட வந்து வெள்ளரிக்காய். ஸோ இந்த மூணும் சேர்த்து வந்து நீங்கள் ஜூஸ் மாதிரி வந்து பயன்படுத்தலாம். ஸோ இதை காலை நேரத்தில் வந்து எடுத்துக்கும் பொழுது இந்த ஆப்பிளில் இருக்கக்கூடிய பெக்டின், இந்த பெக்டின் வந்து உங்களுக்கு பசி உணர்வை வந்து கம்மி பண்ணும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ பீட்ரூட்டில் வந்து அதிகமாக வந்து நைட்ரேட்ஸ் வந்து இருக்குது. ஸோ பிளட் வெசலை வந்து டைலேட் பண்ணுறதுனால பிபியோட அளவையும் வந்து குறைக்கும். அதே மாதிரி வெள்ளரிக்காய். ஸோ இந்த வெள்ளரிக்காயில் வந்து நீர்ச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ கலோரியும் வந்து அதில் ரொம்பவே கம்மி. அதனால் நம்ம வந்து எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த வெள்ளரிக்காயை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஏபிசி ஜூஸை வந்து நம்ம யூஸ் பண்ணும் பொழுது ஸோ அது வந்து நல்ல ஒரு முகப்பொழிவை வந்து கொடுக்கும், இரத்த சோகையை வந்து சரி பண்ணும், இரத்த அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ரெகுலராக இந்த ஏபிசி ஜூஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்ததாக இந்த பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா அதில் நைட்ரேட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. யூஸ்வலாக நமக்கு பிபியோட அளவு வந்து அதிகமாகிட்டால் உடனடியாக வந்து நைட்ரேட்ஸ் கொடுக்கும் பொழுது அந்த பிபியோட அளவு வந்து நல்லா கம்மியாகும். ஸோ இந்த பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய நைட்ரேட்ஸ் வந்து நம்மளுடைய ரத்தத்தில் போகும்போது நைட்ரிக் ஆக்சைடாக வந்து கன்வெர்ட் ஆகிறதுனால ஸோ இது வந்து நம்ம இரத்த குழாய்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி இந்த இரத்த குழாய்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எண்டோத்தீலியம், இந்த எண்டோத்தீலியம் வந்து ஹெல்த்தியாக வந்து இருக்கிறதுக்கும், ஸோ அங்கே வந்து ஒரு கீரலோ இல்லை ஏதாவது வந்து ஒரு வீக்கமோ இருந்ததுனா தான் ரொம்ப ஈஸியாக கொழுப்பு அங்கே போய் படிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அந்த இரத்த குழாயோட உள்பகுதியை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த நைட்ரேட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து ரத்த அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ ரெகுலராகவே பீட்ரூட்டை வந்து நீங்கள் சாலடாவோ இல்லைனா வந்து ஸ்மூத்தியாவோ வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நடந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பீட்ரூட் வந்து ஒரு 250 ml வந்து நீங்கள் ஒரு ஜூஸாக வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அடுத்து 3 மணி நேரத்தில் உங்களுடைய ரத்த அழுத்தம் வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து 10 மில்லிமீட்டர் வரைக்குமே வந்து குறையும். அதே மாதிரி டயஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து 5 mm வரைக்குமே வந்து குறையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரத்த அழுத்தம் குறைஞ்சது 24 hours வரைக்கும் மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரத்த அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரெகுலராகவே வந்து இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய நேச்சர் வந்து எங்கள் ஃபேமிலியிலே இருக்குது, இல்லை வந்து எனக்கு இதே சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த பீட்ரூட் ஜூஸை வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா ரத்தத்தில் ஹோமோசிஸ்டின் அப்படிங்கிற ஒரு அமினோ ஆசிடோட அளவு வந்து அதிகரிக்கும். இப்போ நம்ம சமீபத்தில் கோவிட்லலாம் நிறைய பேருக்கு நம்ம வந்து பார்த்துருப்போம். இந்த ஹோமோசிஸ்டின் அப்படிங்கிறது வந்து யாருக்கெல்லாம் இதய சம்மந்தமான நோய்கள் இருக்கோ அவங்களுக்கு வந்து இது அதிகமாக வந்து இருக்கும். ஸோ இந்த ஹோமோசிஸ்டினோட அளவை வந்து குறைக்கிறதுக்கு இந்த பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய கோலின் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லியிருக்கு. ஸோ அதனால் நீங்கள்
ரத்தத்தில் ஹோமோசிஸ்டின் அளவு அதிகமாக இருந்தது அப்படின்னா ரெகுலராக வந்து பீட்ரூட் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த பீட்ரூட்டை வந்து ராவாக நம்ம வந்து ஜூஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு கேன்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கணும் அப்படின்னா பீட்ரூட் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த டிஎன்ஏவோட மெத்திலேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து இருக்குது. நம்மளுடைய டிஎன்ஏ வந்து ஆரோக்கியமாக ரொம்ப நாளாக இருக்கணும். ஸோ அந்த செல் வந்து ஒரு கேன்சர் செல்லாக மாறக்கூடாது அப்படின்னா அந்த டிஎன்ஏல மெத்திலேஷன் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ இந்த பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய பீட்டா சைனின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் தான் அந்த பீட்ரூட் நல்ல ரத்த சிவப்பில் இருக்கிறதுக்கான காரணம். ஸோ இந்த பீட்ரூட்டை எடுத்துக்கும் பொழுது அந்த கேன்சர் செல்லாக ஃபார்ம் ஆகிறத வந்து இது குறைக்குது. டிஎன்ஏல இந்த மெத்திலேஷன் ப்ராசஸை வந்து அது ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படிங்கிறத அந்த ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபெமிலியலாக பிரெஸ்ட் கேன்சரோ ப்ராஸ்டேட் கேன்சரோ முக்கியமாக குடல் புற்றுநோய் செல்களில் இது நல்ல மாற்றத்தை வந்து கொண்டு பண்ணுது. CD8 செல்லோட அதிகத்தை வந்து குறைக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து ப்ராஸ்டேட் கேன்சரோ இல்லை பிரெஸ்ட் கேன்சரோ இல்லை வந்து குடல் புற்றுநோயினால் வந்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு இது சப்போர்ட்டிவ் மெடிசனாகவும் நம்ம வந்து கொடுக்கலாம். இல்லை ஃபெமிலியலாக இருந்துச்சு எனக்கு வராமல் தடுக்கணும் அப்படின்னாலும் ரெகுலராக நம்ம வந்து பீட்ரூட் ஜூஸை வந்து எடுத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலும் பீட்ரூட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸசைஸ் பண்ணி நம்ம வந்து பாடியை பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்கள் ஸ்டாமினா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஜிம் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பீட்ரூட் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்கள் ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ அதே மாதிரி அத்லெட்ஸ் எல்லாம் வந்து இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கும் போது அவங்களுடைய என்டியூரன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸோ இது ரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபினோட அளவு வந்து அதிகப்படுத்துது. அதே மாதிரி ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டியும் வந்து அதிகப்படுத்துறதுனால நிறைய விளையாட்டில் ஈடுபடுறவங்க அடிக்கடி வந்து பீட்ரூட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து அதை ஒரு உணவுப் பொருளாக வந்து எடுத்துக்கிறோம். ஆனாலும் அதனுடைய முழுமையான பலன்களை பெறணும் அப்படின்னா பீட்ரூட்டை வந்து நீங்கள் சாலடாவோ இல்லை துருவி அதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் விட்டு கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்காய் துருவலாக வந்து சேர்த்தும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அதனுடைய முழுமையான பலன்களை வந்து பெற முடியும். அதை வேக வச்சு எடுத்துக்கிறோம் அப்படின்னா 15 நிமிஷத்துக்கு மேலே வந்து அதை வேக வச்சோ இல்லை வந்து எண்ணெயில் வந்து வதக்கியோ எடுத்துக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரேட்ஸோட அளவு வந்து ரொம்ப கம்மியாகிறதுனால அதனுடைய முழுமையான பலன்களை வந்து பெற முடியாது. அதனால் நீங்கள் பீட்ரூட்டில் அதனுடைய முழுமையான பலன்களை பெறணும். முக்கியமாக கல்லீரலை வந்து டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு, பிபியோட அளவை வந்து குறைக்கிறதுக்கு, இதய சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு, கேன்சரை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கோ இல்லை கேன்சருக்கான ஒரு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் துருவி எடுத்துக்கோங்க. இல்லைனா வந்து சாலட் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து ஸ்மூத்தி மாதிரி வந்து பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை வந்து ஆப்பிள், பீட்ரூட், குக்கும்பர் இந்த ஏபிசி ஜூஸ் மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கும் போது பீட்ரூட்டோட முழுமையான பலன்களை பெறலாம்.